Hi friends, welcome to the Free Bell Vlogs. இது என்னோட டீ டைம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் வந்து சிக்கன் லிவரு. 1/4 கிலோ சிக்கன் லிவர் எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர், பெப்பர் சிக்கன் மசாலா, டர்மரிக் பவுடர், இது 3 எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் சிக்கன் மசாலா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து லிவர் வந்து நம்ம பெப்பர் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஆக்சுவலி இது வந்து டேபிள் ஸ்பூன், அதனால் வந்து டர்மரிக் பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் வந்து 1 ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன் கிடையாது, நார்மல் சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆச்சி 10 ரூபா பாக்கெட் இருக்கும் பெப்பர் சிக்கன் மசாலா, இதை வந்து இந்த லிவருக்கு வந்து ஃபுல்லாகவே போடணும். நம்ம வந்து முக்கால்வாசி போட்டாச்சு, மிச்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதை வந்து குக் பண்ணும்போது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து இதில் போட்டுக்கலாம். என்னடா அடுப்பை பற்ற வைக்காமல் மொத்தமாக போடுறேன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மிக்ஸ் பண்ணும்போது நான் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன், அது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடலன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து வரும். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவைப்படும் போது பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், குக் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணணும். நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஆயிலெலாம் வந்து இப்படி தான், ஆயிலை பார்த்திங்களா நல்லா கட்டியாக இருக்குது. இங்கே ஆயில் வாங்கினாலே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வாங்கி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆயில் போதும்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் ஆட் பண்ண கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா எடிபிள் ஆயில் தான். நீங்கள் நார்மல் எடிபிள் ஆயில் இல்லாத வாங்கி ஆட் பண்ணிட்டாதீங்க. நீங்கள் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இங்கே நமக்கு ஊட்டிக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜு தேவையில்லை, அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம்.
1/2 அன் ஹவர் வந்து நல்லா மேரினேட் வந்து ஊறிச்சு. கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி டைம் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். உடனே எப்படி ஹீட் ஆகுதுன்னு. இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சாத்தே பண்ணி விடணும். நம்ம மொபைலை கையில் வச்சுட்டு பண்ண முடியல. நான் பண்ணிவிட்டு வரேன். பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா சாத்தே பண்ணிகிட்டே இருந்தேன். லிவரோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. இப்போ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நல்லா கலரி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா கலரிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா எப்படி கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ தண்ணி நிறைய இருக்குது. நம்ம ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கலரி விட்டுட்டே இருந்தோம்னா தண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த இந்த மசாலாவை போட்டுடலாம். மசாலாவை போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. எப்படி கொதி வந்து பாருங்கள். ரொம்ப ஆக்சுவலி இப்போ வந்து பரோட்டாவுக்கு தான் இதை சாப்பிட போகிறோம். அதனால் ரொம்ப ட்ரை ஆகாமல் ஒரு செமி கிரேவியான ஸ்டேஜ் வரும்போது எடுத்துடலாங்க. இப்போ வந்து நான் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. பாருங்கள், லிவர் நல்லா செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். பரோட்டா ரெடி ஆகின்னு இருக்குது. லிவர் சூடு ஆகிறதுக்குள்ள போய் சாப்பிடுவோம். ஃபைனலாக டின்னர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட வந்து 3 பரோட்டா இருக்குது. முக்கியமானது இந்த சிக்கன் லிவர். இந்த பிளேட்டில் கொஞ்சம் வச்சுக்கினேன். இந்த லிவர் பாருங்கள், மசாலாவில் எப்படி இது ஊறி எவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து இதை வந்து வெங்காயம் தக்காளிலாம் தனியாக தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் போடணும்லாம் தேவையில்லை. இது மாதிரி மொத்தமாக நீங்கள் இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் இவ்வளோ வேறு பேலன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு வேட்டை தான் நமக்கு. லிவர் பாருங்கள்.
ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இதை நான் செய்கிறேன். இதில் நீங்கள் பெப்பர் போட்டு செய்யலைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடரு ஆட் பண்ணிக்கலாம். வெறும் சில்லி பவுடர் வச்சு நீங்கள் நல்லா செய்யலாம். இதை டொமேட்டோ வந்து ஆப்ஷனல் தான். நான் டொமேட்டோ ஆட் பண்ணலனாலே நல்லாயிருக்கும். இன்னும் டொமேட்டோ ஆட் பண்ண என்னன்னு ஒன்றுன்னா நமக்கு அந்த தொக்கு மாதிரி வர்றது வந்து கொஞ்சம் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் எடுத்து பரோட்டா மேலே வச்சாச்சு. பரோட்டாவில் கொஞ்சம் லிவர் பீஸ் எடுத்து தொக்குல நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு பைட் போயிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. லிவர் சாப்பிட்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை வந்து நீங்கள் லிவருக்குன்னு இல்லை, இது நீங்கள் சிக்கன் மீட்டுக்கு அதே மாதிரி நான் வந்து ப்ரானுக்கு ட்ரை பண்ணுவேன். இது ப்ரானுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். நான் வந்து வெறும் 1/2 hour தான் ஊற வச்சேன். 1 hour மோர் தென் 1 hour கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா அந்த கறியில் வந்து எல்லா மசாலாவும் அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் குக் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா தெரியும். மீட் ஃபுல்லாக வந்து ஃப்ளேவர் இறங்கிடும். இப்போ இந்த லிவர் ஃபுல்லாக அப்படி தான் இறங்கிருக்கு. லிவரில் வந்து ஃப்ளேவர் இறக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லிவரில் வந்து அந்த கோட்டிங் வரும். நம்ம டைஸாக கட் பண்ணி போட்டுட்டு குக் பண்ணும்போது அந்த கேப்லலாம் வந்து போயிட்டு மசாலா ஆட் ஆகும். அதே நம்ம இந்த மாதிரி வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி ஊற வைக்கும்போது இன்னும் நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து லிவருக்குள்ளே இறங்கிடும். சரி, ஓகே. நான் இப்போ இதை ஃபுல்லாக காலி பண்ணணும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.